அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் 2024 தேர்வு எழுதி வெற்றி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து பணிக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வந்திருக்கிறது. இந்த நற்செய்தி முதலாவதாக ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து தொடங்கியிருக்கிறது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, என்னைக்கு, எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் உங்கள்கிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை தயவுசெய்து முழுமையாக பாருங்கள். குறிப்பாக ஆதி திராவிட நலத்துறைக்கு நீங்கள் வெரிஃபிகேஷன் போகிறீங்க அப்படின்னாலும் அல்லது மற்ற துறைக்கு வெரிஃபிகேஷன் போனால் அங்கே எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முழுமையாக பாருங்கள். அதாவது எஸ்ஜிடிக்கு கால் லெட்ரு விட்டுருக்காங்க. எதுக்குன்னா ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து அடிஷ்னல் 2வது முறையாக உங்களுக்கு ஒரு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்துவாங்க. அதாவது நமக்கு ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம் வச்சு அவங்க ஒரு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டுட்டாங்க. வெளியிட்டதுக்கப்புறமா டிஆர்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட்டை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது தொடக்க கல்வித்துறை, டிஇஏ, அதே மாதிரி ஆதி திராவிட நலத்துறை, பழங்குடி நலத்துறை, மாற்றுத்திறனாளத்துறை, கார்ப்பரேஷன், இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. முன்னே ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு ஒன்றா விட்டாங்க. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக பிரித்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சரிங்களா? அப்படி அனுப்புவதனுடைய விளைவாக தான் இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ராசஸை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிஆர்பி தலைவர் என்னைக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. டிஆர்பிக்கு ஆதி திராவிட நலத்துறைக்கு ஜூன் 9ஆம் தேதி அன்றைக்கி இந்த லெட்டரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூன் 9 அன்றைக்கி அவங்க லெட்டரை அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஜூன் 13ஆம் தேதி உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லெட்டர் வருது. என்னென்னா, ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து 2வது முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்குது. இது என்னைக்கு அப்படின்னா, நம்ம ஜூன் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு. சரிங்களா? 10 மணிக்குள்ளே நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னா, சேப்பாக்கத்தில் இருக்க எழிலகத்தில் ஆதி திராவிட நலத்துறை இருக்குது. முதல் மாடியில் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அங்கே நீங்கள் டைரெக்டாக கலந்துக்கணும். இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் என்னென்ன விவரங்களை கொண்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே மற்ற துறையை சார்ந்த எல்லாருமே, சார் எங்களுக்கு எப்போ சார் கலந்தாய்வு சம்மந்தமான தகவல் வரும், எங்களுக்கு எப்போ வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இப்போ முதல் முறையாக இந்த துறைக்கு, அதாவது ஆதி திராவிட நலத்துறைக்கு நமக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு கூப்பிட்டாங்க. இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு துறையிலேயே அந்தந்த துறையில் டிஸ்கஸ் பண்ணி அந்தந்த துறையில் இருக்க தலைவர்கள், கமிஷனர் எல்லாம் முடிவு பண்ணி உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிடுவாங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக உங்களுக்கான அந்த நியமன தொடர்பான அந்த ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இது ஆதி திராவிட நலத்துறையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போகிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்து வச்சுங்க. ஏன்னா நீங்களும் இந்த சான்றிதழ்கள்லாம் கொண்டு போக வேண்டிய இருக்கும். சரிங்களா? அதனால் சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாமே அசல் சான்றிதழோட 2 செட்டு ஜெராக்ஸும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் சிவிக்கு எப்படி போனீங்களோ அதே மெத்தடில் தான் போகணும். சரிங்களா? அதே போல் இங்கே நான் சொல்கிற இந்த ஆர்டர் வைஸில் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், உங்களுடைய சான்றிதழ்களை அடுக்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே ஆர்டரில் தான் அங்கேயும் கேட்பாங்க. இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கால் லெட்டர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயிலுக்கு மெயில் வந்திருக்கும். அது இன்பாக்ஸில் இருக்கலாம். அப்படி இன்பாக்ஸில் இல்லைனா நீங்கள் ஸ்பேம் அப்படின்ற இடத்துல போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்பேமில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கும். ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த டேட்டில் வெரிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லெட்டரும் வரும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். சரிங்களா? இது ஆதி திராவிட நலத்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க எல்லாருக்குமே இந்த லெட்டர் அப்படின்றது போஸ்ட்லேயும் வரும். அப்படி போஸ்ட் வரதுக்கு டிலே ஆகுதுன்னா உங்களுக்கு மெயில்லையும் வரும், ஃபோன் பண்ணியும் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் வரும். சரி, இப்போ எல்லாமே நம்ம 2 செட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்றத லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரிஜினல் ப்ளஸ் 2 செட்டு ஜெராக்ஸு, செல்ஃப் அட்ரஸ்டட் காப்பியாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் யார்ட்டையும் போய் தனியாக கையெழுத்து வாங்க வேண்டியதில்லை. சில சான்றிதழ்களில் மட்டும் கையெழுத்து வாங்கணும். அது நான் என்னென்னு சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் எல்லாமே உங்களுடைய ஒரிஜினல்ஸோட ஜெராக்ஸை மட்டும் 2 செட்டையும் செல்ஃப் அட்ரஸ்டாக வச்சுக்கோங்க. ஒரிஜினலில் எதுவுமே கை வைக்காதுங்க. எந்த கையெழுத்து எதுவுமே தொடக்கூடாது, போடக்கூடாது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா, கல்வி சான்றிதழ்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கல்வி சான்றிதழ்கள். கல்வி சான்றிதழ்கள்னால் நம்ம என்ன பார்த்தோம்? 10th 12th உங்களுடைய டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, அதே போல் உங்களுடைய மார்க் ஷீட்டு, கன்சல்டேட்டு, இது எல்லாமே உங்களுக்கு கல்வி சான்றிதழ்கள் அப்படின்ற டாப்பிக்கில் வரும்.
ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே அடிக்க வச்சுங்க. 10th 12th உங்களுடைய டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய மார்க் ஷீட்டு எல்லாத்தையுமே அடிக்க வச்சுங்க. இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்க, தமிழ் வழி சான்றிதழ். தமிழ் வழி சான்றிதழ் உங்கள்கிட்ட தமிழ் வழி சான்றிதழ் இருந்தால் சான்றிதழ் சரிபார்ப்பப்போ நீங்கள் காட்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போவும் காட்டணும். உங்களுக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் தமிழ் மீடியம் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, மென்ஷன் பண்ணலனாலும் சரி, சரிங்களா, நீங்கள் இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் தமிழ் மீடியம் எஸ்ன்னு இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியமில் செலக்ட் ஆகிருக்க மாட்டீங்க, ஜென்ரலில் கூட செலக்ட் ஆகிருக்கலாம். ஆனால் தமிழ் மீடியம் எஸ்ன்னு இருந்தால் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட கட்டாயமாக இருக்கணும். அடுத்து மூணாவதாக என்ன கேட்குறாங்கன்னா, மாற்றுத்திறனாளி சான்றிதழ். சார் நான் மாற்றுத்திறனாலே இல்லை சார், என்கிட்ட எப்படி சார் அந்த சர்டிஃபிகேட் இருக்குன்னா தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும். சரிங்களா, மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா மாற்றுத்திறனாளி சான்றிதழ், இல்லைன்னா கடந்து போயிட வேண்டியதான். நாலாவதாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சதுக்கான சான்றிதழ். சார் இது என்ன சார், இது நான் எக்ஸாம் எழுதி உள்ளே வந்திருக்கிறேன், என்ன சார் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கேட்குறீங்க அப்படின்னா, வேறு எதுக்கும் இல்லைங்க, உங்களுடைய சீனியாரிட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, நாளைக்கு வந்து ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக வேலை போடுறாங்க அப்படின்னா உங்கள் பேர் அந்த லிஸ்ட்டில் வேண்டாம் இல்லைங்களா, ஏன்னா உங்களுக்கு தான் வேலை கிடச்சிருச்சு. அதனால் உங்களுக்கு லிஸ்ட்டை எடுக்கிறதுக்காக தான். அதனால் உங்கள்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருந்தால் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டைமில் நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கார்டை எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வரும், நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை கொண்டு போனீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது 4வது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு பார்த்துட்டிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வதாக ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். 5வதாக என்ன சர்டிஃபிகேட் பார்த்தோம், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், உடற்தகுதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சான்றிதழ் நீங்கள் எங்கே வாங்கணுன்னா உங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிவில் சர்ஜன் அவங்கக்கிட்ட, சிவில் சர்ஜனோ அல்லது அதற்கு சமமானவங்க கிட்ட தான் நீங்கள் வாங்கணும். அவங்கக்கிட்ட வாங்கும் பொழுதே எல்லாமே தெளிவாக ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கிக்கிங்க. சரிங்களா, எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெளிவாக ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க, சைன் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, சிவில் சர்ஜன் லெவலில் இருக்கணும். நீங்கள் அதுக்கான ஃபார்மேட் வந்து அவங்கக்கிட்டே இருக்கும், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னாவே அவங்களே ஃபார்மை எடுத்து அவங்களே ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அப்படின்னு போட்டிங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அவங்களே கூகுளில் நிறைய கிடைக்கும். இந்த ஃபார்மேட்டில் தான் அந்த ஃபார்மேட்டில் தான் இல்லை, கரெக்டான ஃபார்மேட் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி கொண்டு போங்க, சைன் வாங்கி கொண்டு போங்க. சரிங்களா, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், சார் சிவில் சர்ஜன் லெவலில் இருக்கவங்க தான் சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா அவங்க என்னால் முடியாதுன்றதை சொல்லுவாங்க, அல்லது யார்கிட்ட வாங்கணுன்றதையும் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட தெளிவாக வாங்கிக்கோங்க. சரிங்களா, அப்போ உடற்தகுதி சான்றிதழ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போவே கொண்டு போகணும். உங்களுடைய ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6வதாக டெட் சர்டிஃபிகேட்டு. சரிங்களா, எதையும் நீங்கள் சிவி கொண்டு போகும்போது போயிருப்பீங்க இல்லையா, டெட் சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கோங்க. 7வது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நீங்கள் ஏற்கனவே வச்சுருப்பீங்க, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கோங்க. 8வதாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்து பார்த்தீங்களா, அந்த ஒரு ப்ரூஃப் வச்சுக்கணும். சார் அதுக்கு என்ன சார் பண்ணுறது, ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு எத்தனையோ பேஜ் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா, உங்கள் பேர் எந்த பேஜில் இருக்கோ, சரிங்களா, உங்கள் பேர் எந்த பேஜில் இருக்கோ அதை உங்கள் பேரையோ உங்கள் ரோல் நம்பரையோ எதையாவது ஒன்று ஹைலைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த பேஜை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. சரிங்களா, ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் எந்த பேஜில் இருக்கோ அந்த பேஜை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அது எதுக்குன்னா, எந்த துறையில் நீங்கள் தான் ஆதி திராவிட நலத்துறைக்கு உங்களை ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றது அவங்ககிட்ட லிஸ்ட் இருக்கும். இருந்தாலும் உங்ககிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும் இல்லைங்களா, நீங்கள் ஆதி திராவிட துறைக்கு உங்களை தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா, அப்போது இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டுடைய அந்த பேஜ் உங்கள் பேர் வந்திருக்கு இல்லையா, அந்த பேஜை எடுத்துக்கிட்டீங்க. அதன் பிறகு ஃபோட்டோ வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இவங்க சொல்லியிருக்கிறதோட கூட ஒரு 4 காப்பி எக்ஸ்ட்ரா கூட வச்சுங்க. ஃபோட்டோ வந்து ஒரு 10 வரைக்கும் கூட வச்சுங்க, ஏன்னா நிறைய இடத்துல தேவைப்படும். மினிமம் இங்கேயே ஒரு 5 காப்பி தேவைப்படும். சரிங்களா, அதனால் ஃபோட்டோ கண்டிப்பாக மஸ்ட்டு வச்சுங்க. 2, 4 எத்தனை வேணால் இருக்கட்டும், ஒரு 10 காப்பி வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ வச்சுங்க. ஏன்னா நிறைய இடத்துல தேவைப்பட போது உங்களுடைய எஸ்ஆர் புக்கில் ஒட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபோட்டோ தேவைப்படும், ஃபோட்டோ வச்சுங்க. அதன் பிறகு இவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதே கால் லெட்டரை நீங்கள் வச்சுக்கணும். எந்த கால் லெட்டரு, இப்போ நம்ம யூடியூப்பில் காட்டிகிட்ருக்கோம் இல்லையா, இந்த கால் லெட்டரு உங்களுக்கு இமெயிலையும் போஸ்ட்லேயும் வரும், அல்லது வாட்ஸ்அப்பில் ஏதாவது அனுப்பியிருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டு ஒரு காப்பி வச்சுக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு போஸ்ட் வந்ததுன்னா அதுக்குள்ளே எடுத்து வச்சுங்க, மெயிலில் இருந்தால் மெயிலில் வரதை எடுத்து வச்சுங்க. அதன் பிறகு வேறு ஏதாவது டாக்குமெண்ட்னா உங்களுடைய ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ பேன் கார்டோ அதெல்லாம் இல்லைங்க. வேறு ஏதாவது டாக்குமெண்ட், நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருப்பீங்க, என்ஓசி வாங்கியிருக்கலாம், அது வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வச்சுக்கணும். டெஸ்டிடியூட் வீடியோவாக இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபு. இந்த மாதிரி வேறு ஏதாவது அடிஷ்னல் சான்றிதழ் ஏதாவது இருக்குது, நீங்கள் சிவிக்கு அதையும் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபையும் வச்சுக்கணும். சரிங்களா, இவ்வளோ தான். இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், எந்த டிஏவும் உங்களுக்கு தரமாட்டாங்க, ட்ராவல் அலவன்ஸ். சரிங்களா,
ட்ராவல் அலவன்ஸ்னால் நீங்கள் பஸ் பேரெல்லாம் போட்டு போகிறீங்களே அதுக்கான சார்ஜ் எதுவும் தரமாட்டோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆதிர் திராவிட நலத்துறைக்கு இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்குது. அடுத்தடுத்து உடனடியாக அடுத்தடுத்த துறைகள்லேயும் இந்த ப்ராசஸ் நடக்கும். விரைவாக நீங்கள் எல்லாரும் பணியில் சேருவீங்க அப்படின்றத நான் உங்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க. அதே போல் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.